நேயர்களுக்கு என் திருத்தூதர் வணக்கங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி மற்றும் விஸ்டம் ரேடியோஸ் நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி. அன்பு உறவுகளே, எல்லாரும் நலமா? காலையில் நியூஸ் பார்த்துட்டு இருந்தாங்க, டிவியில் நியூஸ் போட்டுட்டு இருந்தாங்க. வழக்கமாக கொஞ்ச நேரம் உட்காந்து பார்க்கறது வழக்கம். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சில வெளிநாட்டு நியூஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. பார்த்தப்போ மனசு பதச்சிட்டு 2 ஊரே முழுசா அழிஞ்சு போச்சுங்க. ஊரில் பெரிய நகரங்கள், கலிபோர்னியா, லாஸ் ஏஞ்சல்ஸ், அமெரிக்கால காட்டு தீ பரவிக்கிட்டே இருக்கு. அழிக்கவே முடியல, அமைக்க முடியல, அதை ஆஃப் பண்ண முடியல, அணைக்கவே முடியல. பரவிக்கிட்டே இருக்கு, ஓடிக்கிட்டே இருக்குது. மக்கள் எல்லாரும் அலம் மோதுறாங்க, அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க. அந்த நகரங்களை காமிச்சாங்க. கொஞ்ச நாளைக்கு 4 நாளைக்கு முன்னாடி அது எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்குன்னு 2 பிரித்து காமிச்சாங்க. பார்த்தப்போ மனசு, ஐயோ என்னடா வாழ்க்கை இது, இப்படியும் நடக்குமா அப்படின்னு ஒரு பயம் மனசுக்குள்ள. நிஜமாதாங்க, வாழ்க்கை அவ்வளோதான், நிமிஷத்தில் அழிஞ்சு போகுது பாருங்க. இவ்வளோ கோடி கோடியாக சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க, பெரிய பெரிய பங்களாக்கள், தொழில் நிறுவனங்கள். அந்த 2 நகரமும் அவ்வளோ பெரிய விஐபி ஏரியாவும். நல்ல வேலைன்னு நானும் நினைக்கிறேன். அவங்களுக்கு ஒரு இடம் இல்லைனாலும் இன்னொரு இடம் எப்படியாவது அவங்க சேர்த்து வச்சுருப்பாங்க. இருந்தாலுமே எவ்வளோ பெரிய அழிவு. அங்கே பெரிய மக்கள் மட்டுமா இருந்திருப்பாங்க, பாமர மக்கள் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் இன்னைக்கு நடு ரோட்டில் பெரிய பெரிய பணக்காரங்களாக இருந்தவங்க எல்லாத்தையும் இழந்து நடு ரோட்டில் பிச்சைக்காரங்களாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ கொடுமையான விஷயம் இல்லையா அது? வாழ்க்கையில் எப்பவுமே எப்போ என்ன நடக்குங்கிறத நமக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. நம்ம பாட்டுக்கு நம்ம பண்ணுறது தான் சரி, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் வாழ்க்கைன்னு உறவுகளை எல்லாம் மறந்து எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு பணம், பொருள், சொத்து, சுகம்னு இது பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கூட இருக்கிற நம்ம குழந்தைகள், நம்ம உறவுகளை கூட நம்ம மறந்துடுறோம். என்னமோ நம்ம ஓடி ஓடி சொத்து சேர்த்து வச்சு அவங்களுக்கு தான் சொல்கிறோம். ஆனால் இப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னு வைங்க, அப்புறம் அவங்க கிட்ட அன்பு காட்டுறதுக்கு அவங்க எங்கே இருக்க போகிறாங்க? இல்லை நாம் எங்கே இருக்க போகிறோம்? அன்பு காட்டுறதுக்கும் அரவணைக்கிறதுக்கும் நம்ம கூட இல்லைன்னா இந்த வாழ்க்கை எவ்வளோ மோசமாக இருக்குங்க. கடவுள் நமக்கு கொடுத்த வாழ்க்கை எவ்வளோ அழகான வாழ்க்கை. நான் ஒவ்வொரு நிமிஷமும் உணர்வேன், இவ்வளோ அழகான வாழ்க்கை. எத்தனை கஷ்டங்கள், எத்தனை இன்னல்கள் வந்திருக்கு. தனிப்பட்ட முறையில் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் நெருப்பு இருக்கிற மாதிரி. நெருப்பு மேலே தான் கால் வைக்க முடியும். விவரம் தெரிஞ்ச நாளுன்னு சொல்ல முடியாது. ஒரு 30-35 வருஷங்களுக்கு மேலே எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் சோதனைகள், பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் ஒவ்வொன்றையும் தாங்கிறதுக்கு கடவுள் நமக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துட்டே இருப்பார். அதிலிருந்து மீட்டு கொண்டு வந்து அடுத்தது நீ நல்லா இருன்னு வாழ வச்சுக்கிட்டே இருக்காரு. இவ்வளோ அழகான கடவுள் நமக்கு கொடுத்துருக்க இந்த வாழ்க்கை, இதை நம்ம உணர்றதே இல்லை. இப்போ பாருங்க, அவ்வளோ பெரிய அழிவு எல்லாம் நடந்தது. ஏதோ காட்டில் மரத்தீ பரவிச்சாமா, அந்த தீ அப்படியே நகருக்குள்ளே வந்துருச்சு, ஒவ்வொன்றையாக அரிஞ்சு போச்சு. இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே மழை பொய்த்து போயிருந்திருக்கு. பருவத்தில் வர வேண்டிய மழை வரல, சில்னஸ் குறைஞ்சி போயிருக்கு. ஸோ அவங்க வச்சுருந்த அந்த செடிகள் எல்லாம் காஞ்சி போய், அந்த அழகுக்காக முன்னாடி எல்லாம் வச்சுருப்பாங்க, அந்த புல்லெல்லாம் காஞ்சி போய் வைக்கோலாக இருந்திருக்குது. வெளியேருந்து வந்து ஒரு நெருப்பு உள்ளே விழுந்த உடனே எல்லாமே பற்றிக்குது. எவ்வளோ ஆசையாக செஞ்சுருப்பாங்க. அதெல்லாம் எத்தனை கனவுகளோடு அந்த வீடுகளை கட்டியிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் ஒன்றுமே இல்லாத நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. அப்போ வாழ்க்கை இதுதானா? இவ்வளவு தானா? இந்த வாழ்க்கைக்காக தான் நம்ம போராடிட்டு இருக்கோமா? கனவுகள் நமக்கு எவ்வளவோ இருக்கலாம். ஆனால் அந்த கனவுகளை சரி பண்ணுறதுக்காக ஓடி ஓடி உறவுகளை தொலைச்சிக்கிட்டு இருக்கோம். உறவுகள் நமக்கு ரொம்ப முக்கியங்க. ஒவ்வொரு உறவையும் இழந்த பின்னாடி தான் அந்த உறவோட அருமையே நமக்கு தெரியும். அப்போ நம்ம உணர்ந்து என்ன பிரயோஜனம்? வேலையை பார்க்குறோம், சம்பாதிக்கிறோம், என் குழந்தைகளுக்காக, என் குடும்பத்துக்காக, எல்லாம் சரிதான். ஆனால் அவங்கக்கிட்டே நம்ம அன்பாக இருந்து காட்டியிருக்கோமா? வெளியே இருக்க அத்தனை டென்ஷனையும் வந்து வீட்டில் குழந்தைகிட்ட தான் காட்டுவோம். குழந்தைக்கு முன்னாடி தான் பேசுவோம்.
அவங்கள நிம்மதியை இருக்கவே விட மாட்டான். அவங்க ஓடி வந்து அப்பான்னு கழுத்தை கட்டும்போது இவருக்கு இருக்க டென்ஷனில் போய் அந்த பக்கம் போய் இருந்துருவோம். அந்த குழந்தைய கட்டி அணைச்சி முத்தமிட்டு கொடுத்து பாருங்கள், உங்கள் வலி வேதனை குறைஞ்சி போகும். இந்த மாதிரி ஒரு இழப்பு என்ன 1000 இழப்புகள் நமக்கு வந்தாலும் சமாளிக்க முடியும், ஓடி வர முடியும். ஆனால் இப்போது இப்படி எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிற்கிறாங்களே, உறவுகளை தொலைச்சிட்டு நிற்கிறாங்களே. ஒரு பேட்டியில் ஒரு பொண்ணு சொன்னாங்க, உக்ரைனில் போர் நடந்ததாம். அந்த போரில் இருந்து தப்பிக்கிறதுக்காக தங்கிட்ட இருந்த பணம் சொத்துக்களையெல்லாம் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பணத்துக்களை எடுத்துட்டு கலிஃபோர்னியாவில் வந்து செட்டில் ஆகிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க அந்த கலிஃபோர்னியாவிலேருந்து வெளியே ஏதோ வேலைக்காக வந்திருக்காங்க. வந்துட்டு திரும்பி போகும்போது அவங்க வீடு இல்லை, எரிஞ்சு போச்சு. வீடு மட்டும் எரிஞ்சு போயிருந்தா பரவாயில்ல, அவங்க ஊரில் உக்ரைன்லேருந்து அவங்க சம்பாதிச்சு எடுத்துகிட்டு வந்த பணம், பொருள், சொத்து, இங்கே வந்து வாங்கின வீடு, இவங்க படித்த படிப்புக்கான சர்டிஃபிகேட்ஸ், எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே போயிடுச்சு. ஒன்றுமே இல்லை, அவள் கையில் ஒன்றுமே இல்லை. நடு ரோட்டில் பிச்சைக்காரி மாதிரி நிற்கிறான். ஆனால் அப்போ ஒருத்தர் போய் பேட்டி எடுக்கிறாரு, எல்லாம் அழிஞ்சு போச்சே, போருக்கு பயந்து இந்த ஊரில் வந்து செட்டில் ஆனீங்களே, இப்போ இங்கேயும் எல்லாம் அழிஞ்சு போச்சு, என்ன பண்ண போகிறீங்க? அவளுடைய ஒரே பதில் என்னவா இருந்தது தெரியுமா? ஐ வில் கம் பேக், நான் திரும்ப மேலே வந்துடுவேன். அந்த கான்ஃபிடென்ஸ் அந்த பொண்ணு அது சொல்ல கேட்கும்போது எனக்கு பிடிச்சது. ஒவ்வொரு அடியிலையும் நம்ம எப்படி மேலே வந்துக்கிட்டு இருக்கோம். அவள் என்ன அவன் மேலே உள்ள நம்பிக்கையில் மட்டுமே அதை சொல்லியிருப்பாளா? கடவுள் மேலே வச்சுருந்த நம்பிக்கையில் தான் சொல்லியிருப்பாள். என் கூட கடவுள் இருக்கார், என்னால் இந்த இழப்புகள்லேருந்து வெளியே மீண்டு வர முடியும், என்னால் பழையபடி வாழ முடியும் அப்படின்ற ஒரு உணர்வு அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துருக்கா. ஒரு நடிகை, பிரபல நடிகை பேட்டி கொடுக்குறாங்க. அவங்க ஏதோ வேலையாக வெளியூருக்கு போய் ஏதோ ஹோட்டலில் எங்கேயோ தங்கியிருக்காங்க. அவங்க குழந்தைகளோட எல்லாரும் தங்கியிருக்காங்க, பெட்டு எல்லாத்தையுமே கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கே போய் இருந்துட்டு முதல் நாள் தான் அங்கேருந்து கிளம்பியிருக்காங்க. அடுத்த நாள் பார்த்தா அவங்க ஊரே எரிஞ்சு போச்சு. அவங்க தங்கியிருக்க அந்த ஹோட்டல் ரூம்லேருந்து டிவியில் பார்க்குறாங்க, அவங்க ஊரில் அவங்க வீடு எரிஞ்சிட்டு இருக்கிறத தன் கண் முன்னே பார்க்குறாங்க. எவ்வளோ கொடுமையான விஷயம். நம்ம சம்பாதிச்ச எல்லாமே நம்ம கண் முன்னாடியே தொலைஞ்சு போகுதுங்கும்போது அதை பார்த்தப்போ அந்த அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும். ஆனால் அவங்களும் அதே பதிலை தான் சொன்னாங்க, பரவாயில்ல, கடவுள் கொடுத்தாரு, எடுத்துக்கிட்டாரு, திரும்பவும் கொடுப்பார். இப்படி தான். ஆனால் அந்த இழப்புகளை எப்படி எடுத்துக்கிறோங்கிறதுல இருக்குது. இது பொன், பொருள், சொத்துக்கள் போனால் பரவாயில்லை. இவங்க சொன்ன மாதிரி திரும்பவும் எனக்கு கிடைக்கும், திரும்பவும் என்னால் சம்பாதிச்சுக்க முடியும், திரும்பவும் வாழ முடியும். ஆனால் நமக்கு இருக்கிற அன்பான உறவுகளை நம்ம இழந்துட்டா திரும்ப நமக்கு கிடைக்குமா? அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? யோசிச்சு பாருங்க. அதுக்கான வாய்ப்புகள் எந்த இடத்துலையும் இல்லைங்க. அந்த உறவுகள் நமக்கு திரும்ப கிடைக்க போகிறதில்ல. நினச்சி அழுதுட்டு இருக்கிறத தவிர வேற ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போது கூட இருக்கும்போதே அந்த உறவுகளோட அன்பா, அந்யோன்யமா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்ந்திருந்தோம்னா அந்த நினைவுகள் மட்டுமாதும் நமக்கு ஒரு சின்ன நிம்மதியை கொடுக்கலாம். பொண்ணும் பொருளும் சம்பாதிச்சுக்கலாம், இந்த உறவுகளை சம்பாதிக்க முடியாதுங்க. இந்த குடும்ப உறவுகள் நிகழ்ச்சியில் நான் இதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன். மீண்டும் நாம் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.